எப்படி வளமா வந்து இவங்கள்ட்ட சிக்கியிருக்கிறேன் பார்த்தீங்களா? ஊர்ல இருக்கைக்குள்ள மீனை கையால தொட்டதே இல்ல. அதாவது சமைக்கிறதுக்கு முன்ன தொட்டதே இல்ல. சமைச்சா பிறகு நல்லா ருசிச்சு ரசிச்சு சாப்பிடுவேன். ஆனா சமைக்க முதல் தொட்டதே இல்ல. தொட்டு பார்த்தது கூட இல்ல. இங்க வந்த பிறகு மீனெல்லாம் சமைக்கிறது தான். நான் அந்த ஃப்ரோசன் மீன் தான் வாங்குறது. இங்க ஃப்ரெஷ் மீன் கிடைக்காது. இந்த மொரிசன்ல மட்டும்தான் அந்த சீபாஸ் மீன், சீப்ரே மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுக்கலாம். அதுவும் அவங்களே வெட்டி தருவாங்க. இன்றைக்கு வெட்டுறோம் வரையிலன்ட்டு அப்படியே மீனை ஃபுல்லாக வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த ஃப்ரோசன் மீனில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் எனக்கு ஃப்ரெஷ் மீன் லண்டனில் இருந்து வாங்கிட்டு வர சொன்னாலும் அவர் கடைசி மட்டும் அதை மட்டும் மறந்துட்டு வந்துடுவார். தேவையில்லாத எல்லா சாமானும் வாங்கிட்டு வருவார். ஆனால் லண்டன் போகிற நேரம் மீனை மட்டும் மறந்துட்டு வந்துடுவார். அதுக்காக கிழமையில் இருக்க அந்த சீபாஸ் மீனையும் வாங்கி சமைச்சிடுறது. இப்போ எண்ணெயே கட் பண்ண வச்சுட்டாங்க. ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு மீனையும் எடுத்து வெட்டி போட்டு டிஷ்யூ எடுத்து துடைச்சி தான் கட் பண்ணினேன். நான் என்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் டைம். முந்தி வீட்டு அம்மா மீன் கழுவேக்கில் அந்த பக்கமே போக மாட்டேன். அம்மா மீன் கழுவுறதுக்கு தண்ணி வாளிக்குள்ள எடுத்துகிட்டு தான் போவா. தற்சமயம் அம்மா சில வேளை வந்து அந்த தண்ணி எடுத்துகிட்டு போட தண்ணி முடிஞ்சுது, தண்ணி கொஞ்சம் கொண்டு தாப்பிலே நான் மட்டும்தான் அந்த முன்காலால் கெந்தி கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு போவேன். அப்படியே வச்சுட்டு ஓடி வந்துடும் மூக்கை பொத்திட்டு. அப்படி இருந்த என்னை இப்போ ஒரு முழு மீனை வாங்கிட்டு வந்து இப்படி துண்டு போட வச்சுட்டாங்களே. அதில் லிஸ்ட்டு வேற பெருசாக போகுது. 4 மீன் 5 மீன் வாங்கிட்டு வந்துட்டு இதில் வந்து குழம்பு வை, இதில் வந்து சொதி வை, இதில் ஒரு 2 மீன் எடுத்து பொரிக்கட்டாமா. அதாவது 6 துண்டு எடுத்து பொரிக்கட்டாமா. வேணுண்டா குழம்பை விட பொரியல் தானா தங்களுக்கு வேணுமாமண்டு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது?